ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் சர்வ ஏகாதசி நாள்னு அழைக்கப்படக்கூடிய ஜனவரி 29 இந்த ஒரு பரிகாரம் யாருக்குமே தெரியாத இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வீட்டுல செல்வம் குவியும். இதுவரைக்கும் செய்த பாவங்களுக்கு புண்ணியமானது நிச்சயம் கிடைக்கும் என்று காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. இது வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகார முறை. இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இது காஞ்சி மகான் அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு சர்வ ஏகாதசி நாள்ல செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். எனவே செலவில்லாம இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டுல நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது மற்றவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்கள் எவ்வளவு பெரிய பூஜைகள்னு எது செய்தாலும் சரி, இதை நீங்க செய்யும் பொழுது பெருமாள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இந்த ஒரு பரிகாரமானது விளங்குகிறது. எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இந்த ஒரு பரிகாரமானது பெருமாளுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருளுக்கு நம்ம செய்ய போகிறோம். பெருமாளுக்கு மிகவும் பிடித்த பெருமாளின் மறுவுருவமாக கருதப்படக்கூடிய அந்த ஒரு பொருளுக்கு நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறோம். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக நிச்சயமாக இந்த ஒரு பரிகாரமானது இருக்கும். காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தரிடம் கூறிய ஒரு எளிய பரிகார முறை. பெருமாளுக்கு எந்த ஒரு பரிகாரத்தை இந்த சர்வ ஏகாதசியில நம்ம செய்யறோமோ இல்லையோ, ஆனா இந்த ஒரு பரிகாரத்தை எப்படியாவது அந்த நாள் இரவிற்குள்ளாவது நம்ம செய்து முடிக்கணும். நிச்சயம் அப்படி செய்யும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்வில் நடக்கும் என்று காஞ்சி மகான் மகாபெரிவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். இந்த உலகத்துல பெருமாளுக்கு மிகவும் பிடித்த ஒன்று இருக்கிறது அப்படின்னா அது துளசி செடி, துளசி இலைகள். அது மட்டும்தான் பெருமாளுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருளா இருக்கு. அதை நம்ம வைத்து இந்த ஒரு நாள்ல வழிபட்டோம் அப்படின்னா அது பெரிய மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே ஒரு பொருளை இந்த துளசி இலைகளை வைத்து நம்ம வழிபடாம அந்த துளசி செடிகளுக்கு நம்ம வழிபடணும் அப்படின்னா காஞ்சி மகான் இந்த ஒரு நேரத்துல அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார். ஒரு துளசி இலை கூட பெருமாளின் அருளை நமக்கு முழுமையாக பெற்றுத்தரும் அப்படின்னு நான் மட்டுமல்ல, சாஸ்திரங்களும் புராணங்களும் கூறிக்கொண்டிருக்கிறது. இது எத்தனை நபர்களுக்கு தெரியும்னு தெரியல. நீங்களும் இப்போதான் உங்களுக்கு தெரியுதுன்னா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த பக்தரிடம் காஞ்சி மகான் கூறியிருக்கிறார். குறிப்பா சர்வ ஏகாதசி நாள்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பெருமாளுக்குரிய இந்த ஒரு நாள்ல துளசி செடியில செய்யப்படுகின்ற பரிகாரங்கள் கூட நம்முடைய பாவங்களை முழுமையா தீர்த்து புண்ணியத்தை நமக்கு சேர்த்து கொடுக்கும். வீட்டுல செல்வத்தையும் அமைதியையும் அவ்வளவு நிலைநாட்டுமாங்க. அந்த அளவுக்கு சக்தி இந்த யாருக்கும் தெரியாத இந்த துளசி பரிகாரத்துல இருக்கிறது. எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல இந்த சர்வ ஏகாதசி நாள்ல எந்த ஒரு நேரத்துல நம்ம எப்படிப்பட்ட பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு வெற்றியை கொடுக்கணும் ஒரு நேரமானது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் ஜனவரி 29 சர்வ ஏகாதசி. இந்த ஒரு நேரத்துல நீங்க மாலை நேரம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த லட்சுமி நேரத்துல மாலை 5:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணணும். இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு மாலை நேரத்துல நீங்க பண்ணும் பொழுது செல்வமும் குடும்ப நலனும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். முக்கியமா ராகு காலமாக இந்த ஒரு நேரமாக இருந்தா அதை நீங்க தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. வாங்க இந்த ஒரு பரிகாரத்தை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள முழுமைக்கும் காணலாம். துளசி செடியை முதல்ல சுத்தம் செய்யணும். முதல்ல உங்களுடைய வீட்டுல துளசி செடிகள் இல்லை அப்படின்னாலும் நீங்க இந்த சர்வ ஏகாதசி நாள்ல துளசி செடிகளை வாங்கி உங்களுடைய வீட்டுல நட்டலாம். எந்த ஒரு நாள்ல நம்ம துளசி செடிகளை நட்டணும் அப்படின்னா நம்முடைய வீட்டுல நன்மைகள் நடக்கணும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்வ ஏகாதசி நாள். ஏன்னா பெருமாளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னா அது இந்த துளசி செடி தான். அந்த துளசி செடியை பெருமாளுக்குரிய சக்தி வாய்ந்த நாள்லயே நம்முடைய வீட்டுல நம்ம நட்டி வைத்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு துளசி செடிகளை முதல்ல சுத்தம் செய்யுங்க. அதுக்கப்புறம் இதை என்னென்ன பண்ணணும்னு ஒன்றின் பின் ஒன்றா வரிசையாக காணலாம். முதல்ல துளசி செடிகளை சுத்தம் செய்யறதுக்கு தேவையான பொருட்களானது இருக்கு. தேவையான சில விஷயங்கள் இருக்கு. சுத்தமான தண்ணீர் வேணும். சிறிதளவுக்கு பசும்பால் இருந்தால் போதுமானது. அது 100 ml இருந்தாலும் போதும். மன சுத்தமும் நம்பிக்கையும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல குளித்து நம்ம சுத்தபத்தமா இருக்கணும். சுத்தபத்தமா இருந்து கொண்டு துளசி செடியை சுற்றி இடத்தை
துளசி செடியை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட அசுத்தங்கள் அனைத்தையுமே நம்ம அகற்றி துளசி செடியை சுத்தம் செய்யணும். சுத்தம் செஞ்சுட்டு தண்ணீர்ல 2 அல்லது 3 துளி பாலை சிறிதளவு நம்ம கலந்துக்கிடணும். கலந்து கொண்டு துளசி வேறு இருக்கல்லவா, அதனுடைய வேருக்கு அருகே சுற்றி மெதுவாக ஊற்றணும். இதை நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய மனதில் அவ்வளவு அமைதியானது கிடைக்கும். பெருமாளின் அருளும் உங்களை தேடி வருமாங்க. அவ்வளவு சக்தி இந்த துளசி செடி பரிகாரத்துல நிச்சயமாக கிடைக்குமா. இதை நீங்க செய்யும் பொழுது இதனுடைய பலனாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் முழுமையாக உங்களுடைய வீட்டை விட்டு விலகுமாம். மன அமைதி உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க தொடங்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்துல இருக்கு. இந்த துளசி செடிக்கு 2வதாக தீபத்தை ஏற்றி நீங்க வழிபடணும். இந்த ஒரு தீபமானது நெய் தீபமாக இருந்தா உங்களுக்கு மிகவும் நல்லது கிடைக்கும். ஏதாவது ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய பூக்கள், அது எப்பேற்பட்ட பூவாக இருந்தாலும் சரி, செவ்வரளி பூவாக இருந்தாலும் சரி, எந்த பூவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பூவை நீங்க இந்த பெருமாள்னு அழைக்கப்படக்கூடிய துளசி செடிகளுக்கு நீங்க சாற்றி வழிபடணும். இதை நீங்க எப்படி பண்ணணும்னா, துளசி செடியோட கிழக்கு பக்கம் தரையில வச்சு தீபத்தை நீங்க ஏற்றணும். கண்களை மூடிக்கொண்டு 1 நிமிடம் அமர்ந்து கொண்டு இதை நீங்க செய்தாலும் சரி, நின்று கொண்டு செய்தாலும் சரி, அந்த பூக்கள் வேண்டும் கூறினோம் அல்லவா, ஒரு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பூக்களை உங்களுடைய வலது உள்ளங்கையில வைத்து அந்த துளசி செடிகளை பெருமாளாக நீங்கள் நினைத்து கொண்டு கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளுங்கள். நின்று கொண்டு அதற்கப்புறமாக பெருமாள் நினைத்து உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு நீங்க நினைத்து கூறுங்க. நிச்சயமா பெருமாள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் முக்கியமான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கார். இதனுடைய பலனா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான சண்டை சச்சரவுகளும் தீர்ந்து இத்தனை நாட்கள் பேசாமல் இருந்த கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் கூட இந்த ஒரு நேரத்துல நிச்சயமாக பேசுவார்களாம். அதே மாதிரி இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது குடும்பத்துடன் சேர்ந்து செய்யுங்க. நிச்சயம் இதனுடைய சக்தி உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்கும் நிச்சயம் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை பெண்கள் தான் செய்யணும், ஆண்கள் தான் செய்யணும்னு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. அனைவரும் மனதளவுல நம்பிக்கையுடன் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலே போதும், அது ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக 3வதாக சக்தி வாய்ந்த துளசி செடிக்கூடிய மந்திரங்கள். தீபம் ஏற்றியதுக்கு அப்புறமா சொல்ல வேண்டிய மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை அமர்ந்து கொண்டோ நின்று கொண்டோ நீங்க கூறலாம். ஓம் நமோ நாராயணாய துளசி தேவியை நமக பாவ நிவாரணாய புண்ணியம் தர குரு அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க 21 தடவைகள் இந்த துளசி செடிகளை பெருமாளாக நினைத்து கொண்டு நீங்க கூறணும். அப்படி கூறும் பொழுது இத்தனை நாட்கள் நீங்க தெரிந்தும் தெரியாமலும் செஞ்ச அனைத்து விதமான பாவங்களுக்கும் நிச்சயமாக ஒரு புண்ணியத்தை தேடி கொடுக்கும். பெருமாளின் அருளும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி வழிபடும் பொழுது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததா யாருக்கும் தெரியாத ரகசிய பரிகாரம். சர்வ ஏகாதசி என்று ஒரு துளசி இலையை மட்டும் நம்ம பறிக்கணும். பறித்து இதையெல்லாம் செய்துவிட்டு ஒரே ஒரு துளசி இலைகளை பறிக்கணும். அதை பெருமாளின் உருவக படத்திற்கு முன் நீங்க வைக்கணும். உங்களுடைய வீட்டு பூஜையில பெருமாளுடைய உருவக படத்திற்கு முன்பு நீங்க வைத்துக்கிடணும். வைத்து கொண்டு இந்த ஒரு வார்த்தையை நீங்க கூறணும். நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்கு மன்னிக்கப்படட்டும் அப்படின்னு நீங்க பெருமாளை நினைத்து கூறணும். இந்த துளசி இலைகளை இரவு நேரத்துல பறிக்கவே கூடாது. காலை நேரத்துல பறித்து உங்களுடைய வீட்டு பூஜையில வைத்து காலையிலோ இல்லைன்னா மாலையிலோ கூட இதை நீங்க செய்யலாம். ஒருபோதும் துளசி இலைகளை இரவு நேரங்களில் நீங்க பறித்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா பெருமாளே உங்களுக்கு இங்கே பெரிய ஒரு எதிரியாக மாறிவிடுவார். எனவே தவறாம இதையும் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த எல்லா விதமான தடைகளுக்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய மனசுல வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். எனவே தவறாம இதையும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த சர்வ ஏகாதசியில நீங்க ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது பூஜைகள் செய்யணும்னு அவசியமே கிடையாது. இதனை போன்று பெருமாளுக்கு மறுஉருவமாக கருதப்படக்கூடிய துளசி செடிகளை வைத்து நீங்க வழிபடுங்க. இது வரைக்கும் யாருக்கும் தெரிந்திருக்காத ஒரு பரிகாரம். எனவே இதை நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உங்களால உருவாக்க முடியும். எனவே தவறாம நீங்கள் மட்டும் இதை செய்யாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காமல் நம்முடைய காஞ்சி மகான் மகாபரிவா சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம்.